السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العلي العليم. وأن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما يدعو الله مع الجماعة إن الله لا يجمع الأمة وقال أمة محمد على صلاة ويدعو الله مع الجماعة ومن شد إلى النار أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم الذي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் சபா தாபிஈன்கள் நல்லவர்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் ஷேகுமார்கள் குதுமார்கள் உலமா பெருமக்கள் இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் ஒற்றுமை தேவை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா நபர்களுக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா நபர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கின்றது. ஆனால் அதுக்குள்ள முயற்சி இல்லாமல் இன்று சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டையில் இருந்து தெருக்கள் சண்டை வரைக்கும், ஊரு சண்டை வரைக்கும், நாடு சண்டை வரைக்கும் ஒற்றுமை இல்லாமல் சண்டைகள் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்ற வரையும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் ஒற்றுமையாக யார் வாழுகிறார்களோ, யாரிடத்திலும் சண்டைகள் போடாமல் எல்லா நபர்களையும் அரவணைத்து ஒன்றாக அமைத்து ஒரே கோட்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டு யார் ஒற்றுமையாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிஅமத்துகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய குடும்பங்கள் ஒற்றுமை இல்லாமல் ஆங்காங்கு சிதைந்து பிரிந்து கொண்டு கிடக்குகிறது. கண்கூடாக பார்க்கிறோம். நாம் வளமையாக செய்யக்கூடிய அந்த உதவி எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குகிறோம், அவர்கள் கொடுக்கிறோம், இவரு கொடுக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். கடைசியில் என்ன, தன்னுடைய உறவினர்களை, இரத்த உறவுகளை மறந்து அவர் துண்டித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய வணக்கம் வழிபாடு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உறவோடு சேர்ந்து வாருங்கள், உறவோடு ஒற்றுமையாக நீங்கள் வாழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனை,
சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் இன்னைக்கு சண்டைகள் போட்டு ஒரு வீடாக இருக்கக்கூடிய கூட்டு குடும்பமாக இருந்த ஒற்றுமையோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் ஒரே அடுப்பாக எரிந்த ஒரு அடுப்பில் தான் எல்லா நபர்களுக்கும் சோறுகள் வழங்கப்படும், எல்லா நபர்களுக்கும் காஃபிகள் வழங்கப்படும், தண்ணீர்கள் வழங்கப்படும். இப்படியாக பரம்பரையாக கூட்டு குடும்பமாக இருந்த அந்த கூட்டு குடும்பம் சின்ன ஒரு பிரச்சனை காரணமாக ஒற்றுமையோடு வாழ்ந்தவர்கள் சிதைந்து பிணைந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாடியே மக்காவில் இருக்கும் போது எல்லா நபர்களிடத்திலும் கூட ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். யாரும் சண்டை போடாதீர்கள், வேற்றுமையாக யாரும் பார்க்காதீர்கள், வீணான வம்புக்கு போகாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாடியே சமூகத்தில் தேவையான அந்த ஒற்றுமையை அன்றைய காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே வலியுறுத்தி பேசினார்கள். ஒற்றுமையோட பலம் இன்னைக்கு அந்த பலம் என்பது நம்முடைய சமுதாயத்தில் குறைந்து விட்டது. சொல்வார்கள் அல்லவா, காட்டுக்கே ராஜா சிங்கம், 4 மாடு ஒன்று சேர்ந்தா சிங்கம் ஓடிரும். அதே 4 மாடுகள் பிரிந்திருந்தால் அந்த சிங்கம் ஈஸியாக அந்த 4 மாடுகளை அடித்து சாப்பிட்டு விடும். அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமுடைய சமுதாயத்தை இன்னைக்கு அழிப்பதற்கு ஆங்காங்கு எதிர்கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் புரிந்து விட்டார்கள். இஸ்லாமுடைய சமுதாயத்தின் பல இயக்கங்களும் பல கூட்டங்களும் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் அவர்களே இந்த நேரம் தான் சரியான நேரம், அந்த மக்களை ஈஸியான முறையில் நம்ம எல்லாம் கையாளலாம் என்று இன்னைக்கு நிறைய நபர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒற்றுமையாக இருந்தால் நம்முடைய மக்களை நம்முடைய சமுதாயத்தை நம்ம தான் பாதுகாக்க வேண்டும், நம்மீது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒன்றாக இணைத்தார்கள். ஒன்றோடு சேர்ந்து வாழுங்கள், யாரும் பிரிந்து விடாதீர்கள், ஓநாய்கள் ஷைத்தானை போல காத்துக்கொண்டு இருக்கிறது, உங்களை ஈஸியாக அடைந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம் ரொம்பவும் கவலையோடு யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி. குடும்பமாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எல்லா நபர்களும் ஒற்றுமையைத்தான் வாழ வேண்டும். யார் ஒற்றுமையாக வாழுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அருளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இருவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. எல்லா நபர்களுக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அது உண்மைதான். என்கிட்ட இருக்கக்கூடிய சில கருத்து உங்களுக்கு பிடிக்காது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து எனக்கு பிடிக்காது. இப்படியா சில நபர்கள் கருத்து வேறுபாடுகளோடு வாழ்வார்கள். ஆனால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. எந்த அளவுக்கு என்றால், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரோம் நாட்டினுடைய மன்னன் என்ன செய்கிறான், காலிதே, உங்களுக்கும் சஅதுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டது, அதனால் நீங்கள் பிரிந்து விடுங்கள், என்னிடத்தில் ஆளுபலம் இருக்கிறது, நான் ஆளுபலத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் ஈஸியான முறையிலே சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் தாக்கிவிடலாம், நீ அவர்களை எதிர்கொள்ளலாம் என்று ரோம் நாட்டினுடைய மன்னன் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதுகிறான். இதை படித்து பார்த்து காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாம் யோசிக்க வேண்டும். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருக்கும் போது நம்மளுக்கு மத்தியில் சண்டைகள் மூட்டிடுவதற்காக வேண்டி, சண்டைகள் ஏதாவது ஏற்படுத்தி அவர்கள் மத்தியில் பல சச்சரவுகள் ஏற்படுத்துவதற்காக வேண்டி சைத்தான் ஊரோடி கொண்டு இருக்கிறான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டுடைய மன்னனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எனக்கும் சஅதுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது உண்மைதான்,
ஆனால் மார்க்கம் என்று வரும்போது என்னோட சமுதாயத்துக்கு இழப்பு என்று வரும்போது சஅத் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் அவர்கள் போர்க்கொடி எடுத்தால் அந்த போர்க்களத்தில் முதல் ஆளாக நான் தான் நிற்பேன் என்று உன்னை எதிர்கொள்வதற்கும் உன்னுடைய தலையை கோகுவதற்கும் நான் தான் முதல்ல நிற்பேன் என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிதம் ஒன்று எழுதுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மார்க்கத்தில் நம்முடைய சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு இழப்போடு வந்துவிட்டால் சஹாபாக்கள் துடித்து விடுவார்கள். ஒற்றுமையோடு இருந்தார்கள். அந்த ஒற்றுமை பலம் கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கில் வந்துவிட்டால் எல்லா நபர்களும் ஒன்று இணைந்து விடுவார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில பல இயக்கங்கள், பல கூட்டங்கள் ஆங்காங்கு பிரிந்து கிடக்கிறது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் யாரும் வருவதில்லை. நாம் எல்லா இயக்கங்களும் எல்லா கூட்டங்களும் ஒன்று சேர்ந்தால் அந்த ஒற்றுமையுடைய பலத்தை நாம் காட்டலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புனிதமான பயணம், ஹிஜ்ரத் பயணம் செய்கிறார்கள். காலங்காலமாக இருந்த சின்ன ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க அல்லவா, அடிபம்பு பிரச்சனை பெரிய அளவு வரையும் போகும். சின்ன தண்ணி தகராறு தான். அந்த நான் தண்ணி பிடித்த இடத்தில் அவர்கள் பிடிக்க கூடாது என்ற ஒரு சின்ன பிரச்சனைகள் பெருசாகிவிட்டு அவர்கள் 2 பிரிவாக கடந்தார்கள் மதீனாவில். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே என்ன வேலை செய்தார்கள் தெரியுமா? முதல்ல வேலை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையான நிறைவேற்றிய தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை ஒன்று கட்ட ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக ஒரு மக்கள் மதரசாக்களை உருவாக்கினார்கள். பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், எல்லா சஹாபாக்களும் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பாடசாலையை ஏற்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதாக இங்கிருந்து மக்காவில் இருந்து தன்னுடைய உடுத்தன ஆடையோடு எல்லாத்தையும் பறிகொடுத்து விட்டு அனாதையாக வந்து நின்றவர்களுக்கு, முஹாஜிர்களுக்கு, அன்சாரிகள் தன்னுடைய மனைவிமார்களை 2 சஹாபாக்கள் 2 மனைவி, சில சஹாபாக்கள் 3 மனைவி, இப்படியா திருமணம் முடித்திருந்தார்கள். சில சஹாபாக்கு தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு அவருடைய யுத்த காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து அந்த ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை, அங்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அதுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஆங்காங்கு சண்டைகள் போட்டுக்கொண்டு ஆங்காங்கு பிரிந்து கடந்தவர்களை சமரசம் செய்து வைத்து எல்லா 2 கோஷ்டிகளாக இருந்தவர்களை ஒன்று சேர்த்து அங்கே ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். அந்த ஒற்றுமை இருந்ததனால தான் இன்று வரைக்கும் இஸ்லாம் வளம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த இஸ்லாம் வளர்வதற்கு காரணமே அந்த ஒற்றுமை தான் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் எப்போதுமே ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமை என்றது கயிற்சி நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்போதுமே பிரிந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்துக் கொண்டு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமாவே, ஒரு வாளை ஒன்று தருகிறேன், நீ எந்த அளவுக்கு போர் செய்ய முடியுமோ நீ அந்த அளவுக்கு போர் செய், எந்த அளவுக்கு போர் செய்ய முடியுமோ நீ அந்த அளவுக்கு போர் செய். கடைசியாக ஒன்று புரிந்துகொள், எந்த இடத்தில் இஸ்லாமிய நபர்கள் 2 கோஷ்டியாக கடந்து சண்டைகள் போட்டுக் கொண்டிருந்தால் அந்த வாளை பாறாங்கல் மீது அடித்து உடைத்து விடு, உனக்கு அங்கு வேலை தேவையில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு அவ்வளவு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர் செய்தார்கள். எந்த இடத்தில் 2 இஸ்லாமிய நபர்கள் சண்டைகள் போட்டுக்கொண்டு ஒற்றுமை இல்லாமல் இருந்தார்களோ அதே இடத்தில் நீங்க வாளை உடைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நபர்களோடு ஒன்றாக இணைந்து ஒரு கோடியில் நம்ம இணைந்து இருக்க வேண்டும். அதுதான் மார்க்கம் விரும்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களம்
உஹது போர்க்களத்தில் தோல்விகள் அடைந்தார்கள். காரணம் என்ன? அங்கிருந்த சில சஹாபாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆங்காங்கு பிரிந்து விட்டார்கள். ஒன்றே ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மலை மீது நிற்கக்கூடிய சஹாபாக்கள் மட்டும் கீழே இறங்கி வர வேண்டாம் என்று சொன்னார்கள். போர்க்களம் முடிந்தது மாதிரி தெரிந்தது. சில சஹாபாக்கள் கீழே இறங்கி வந்தவுடனே வேறு மாதிரி ஆகிவிட்டது. எதிரிகள் உள்ள வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அடித்தார்கள். இருந்த எல்லா சஹாபாக்களும் அடித்து கொலை செய்தார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உஹது போர்க்களம் என்பது நம்முடைய ஒற்றுமையுடைய பலம் தோர்த்து விட்டது. நாம் ஒற்றுமையோடு ஒரு அணிந்து இருந்தோம் என்றால் நம்மளுக்கு இந்த உஹது பொருட்கள் வெற்றியாக இருக்கும். ஆனால் சில சஹாபாக்கள் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆங்காங்கே பிரிந்ததன் காரணமாக அந்த போர்க்களம் என்பது தோல்வியாக ஆனது. பத்ர் போர்க்களம் 313 சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்தார்கள். 1000க்கு மேற்பட்டவர்கள் எதிரிகள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். ஆனால் இருந்தாலும் 313 சஹாபாக்களை கொண்ட அந்த மிகப்பெரிய அந்த ஒரு போர்க்களம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்முடைய மார்க்கத்துக்கு மிகப்பெரிய வெற்றியானது. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த போர்க்களத்தில் நாங்கள் ஒன்று கூட நிற்கிறோம். எங்களுடைய ஆயுத பலம் இல்லை, ஆளு பலம் கம்மி, எந்த பலமும் எங்கிட்ட கிடையாது. ஆனால் ஆளு பலம் 313 நபர்கள் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே கடந்து அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒரு அணியில் ஒன்றாக நின்று ஒற்றுமையோடு போர் செய்தார்கள். அந்த போருக்கள் வெற்றி காணப்பட்டது. காரணம் என்ன? அந்த இடத்தில் எந்த சஹாபாக்களும் பிரிந்து விடவில்லை. ஒரு பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒதுங்கி போயிடுவோம். அவங்க பத்தியில சண்டை போடுறாங்க, நம்ம ஏன் போய் கேட்கணும்? என்னத்தையும் செஞ்சுட்டு போறாங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு. நம்முடைய ஊருக்கு மத்தியில, நம்முடைய தெருக்களுக்கு மத்தியில, அண்டை வீட்டாருக்கு மத்தியில கடுமையான சண்டைகள் வரும்போது நாம் விசாரிக்க வேண்டும். என்ன சண்டை, என்ன பிரச்சனை என்பதை நான் விசாரித்து அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த களங்கத்தை கலைத்துவிட்டு அவர்களுக்கு மத்தியில நாம் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். அதான் மார்க்கம் சொல்லுகிறது. எவனும் எப்படி கெட்டு போறான், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அது மார்க்கத்தினுடைய அழகு அல்ல. முஸ்லிமான உண்மையான முஸ்லிமுக்கு அது அழகு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக நின்று அவர்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணிவிட்டு எல்லா நபர்களையும் ஒன்று சேர்த்து விடுவார்கள். ஒற்றுமை அந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்க. இன்னைக்கு வீட்டுல சண்டை, தெருக்கல்ல சண்டை, நாட்டுக்கு மத்தியில சண்டை, ஊருக்கு மத்தியில சண்டை, இப்படியாக சண்டைகள் போட போட ஒற்றுமைகள் குழந்து விடும். ஓநாயை போல ஷைத்தான் நம்மளை திண்டு விடுவான். பார்க்கிறோம் அல்லவா? காசாவுடைய மக்களுடைய நிலைமை இன்னும் பல மோசமான சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய இமாம் ஃபத்வா ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. சாப்பாடுக்கு உணவில்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை. ஆனால் அங்கு காசாவில் இருக்கக்கூடிய அங்கு பல இயக்கங்கள் இருக்கிறது. பல இயக்கங்களும் பல கூட்டங்களும் காசாவில் இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய மக்களை நம்ம தான் காப்பாற்ற வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று அணிந்து அவர்கள் இன்ன வரையும் போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய இனத்தை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்முடைய மக்கள் நம்ம தான் பாதுகாக்கணும் என்று ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரபி நாடுகளும் வேடிக்கையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க கரம்பட்ட இடம் காசாவுடைய இடம், பலஸ்தீனுடைய இடம் புனிதமான இடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கால் பதித்த இடம். அந்த இடத்தில் ஒரு கலவரம் வரும்போது எல்லா அரபி நாடுகளும் சுத்தி உட்கார்ந்து வேடிக்கைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி ஒற்றுமை வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றுமைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தை நீ வளரச் செய்வாயாக, இந்த மார்க்கத்துக்குடைய மக்கள் எல்லா நபர்களையும் ஒன்று சேர்ப்பாயாக என்று ஒவ்வொரு தடவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சமுதாயத்தில்
73 கூட்டங்களாக பிரியும். அதுல ஒரே ஒரு கூட்டம் என்னையும் என்னுடைய தோழர்களை பின்பற்றிய கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும், மீதி கூட்டம் அனைத்து நரகத்துக்கு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். நாம் எந்த கூட்டம்? நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? எந்த கூட்டத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம்? இல்லை. பிரிவினைகள், நிறைய பிரிவினைகள் நம்மளுக்கு மத்தியில, ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் நிறைய பிரிவினைகள், ஊருக்கு மத்தியில பிரிவினைகள், நாட்டுக்கு மத்தியில பிரிவினைகள், இப்படி பிரிவினைகள் ஏற்பட்டு 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 இன்னைக்கு நம்முடைய ஒற்றுமை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. எந்த அளவுக்கு என்றால், யமன் நாட்டில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவில் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். 2 நபர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடை புரிந்து கொண்ட ரோம் நாட்டின் ஒரு மன்னர் இதே மாதிரி ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார். முஆவியாவே, உங்களுக்கும் அலிக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டது, அதனால் என்னிடத்தில் ஆளுபலம் நிறைய இருக்கிறது, அதனால் நீங்கள் இங்க கூட வந்துருங்க. நம்ம சொல்லுவோம் அல்லவா, 2 அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாங்கன்னா முன்னொருத்த வந்து நிற்பான். அவன் அப்படித்தப்பா, நீ என் கூட வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன் அப்படிமா. ஆலோசனை சொன்னி நல்லா இருந்த குடும்பத்தை அவன் கெடுத்துட்டு போயிடுவான். இதே மாதிரி தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புரிந்து கொண்ட ரோம் நாட்டினுடைய மன்னன் இதே மாதிரி முஆவியா அழைத்தான். முஆவியாவை அழைக்கும் போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது உண்மைதான், ஆனால் மார்க்கத்தை அழிப்பதற்கும் என்னுடைய சமுதாயத்தை அழிப்பதற்கும் நீ வந்து விட்டாய் என்றால் அலி ரலியல்லாஹு தஆலா படையில் முதல் நாளாக தளபதியாக நான் தான் நிற்பேன். என்னுடைய கூட்டத்தில் கடைசியாக என்னுடைய சமுதாயம் தான் வந்து நிற்கும். உன்னுடைய தலையை வெட்டி அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலில் நான் போட்டி விடுவேன் என்று சொல்லி என்னுடைய சமுதாயத்தின் மீது எனக்கும் அலிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை நீ வெட்ட பார்க்கிறாயா, நாங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை உனக்கு பொறுக்கவில்லையா என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரோம் நாட்டு மன்னனுக்கு கடிதம் ஒன்று எழுதினார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற முழு ஆசையோடு எல்லா சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயம் பிரிந்துவிடக் கூடாது, பல ஏக்கங்களாக பிரிந்துவிடக் கூடாது, ஒரு அணியில் ஒன்றாக நாம் நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்வான் அல்லவா, இன்னமா யுரீது ஷயாத்தீனும் அய்யூகிய பைனக்கும் அதாவத வல் பகலா, உங்களுடைய விரோதி வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் உங்களிடத்தில் இருக்கிறான். விரோதியாக ஷைத்தான் உங்களிடத்தில் இருக்கிறான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது ஷைத்தான் உள்ள வந்துருவான். உள்ள வந்த உடனே பல சிந்தனைகள் மாறும், பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய பல சிந்தனைகள் மாறும், பல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய நபர்கள் வருவார்கள். வரும்போது நம்ம தான் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், யார் இந்த ஒரு சண்டை வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய சிந்தனைகள் வேறுபட்டு போகிறது என்றால் ஷைத்தான் நம்ம கூட வந்து விட்டான், நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான் அல்லவா, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், மூமின்கள் அனைவரும் சகோதரத்துவம் தான். நீங்க சண்டைகள் போட வேண்டாம். சண்டைகள் யாராவது போட்டால் நீங்க என்ன செய்யுங்க, சமரசம் செய்து வைங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்ம சண்டை போட்டு என்ன செய்ய போறோம், என்ன சாதிக்க போறோம்? நாம் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்தால் அந்த தெரு என்பது ஒற்றுமையாக இருக்கும், அந்த ஊர் என்பது ஒற்றுமையாக இருக்கும், நாடு என்பது ஒற்றுமையாக இருக்கும். எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையோ தெருக்கள் முதல் ஊர் வரைக்கும் நாடு வரைக்கும் ஒற்றுமை இல்லாமல் ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சில சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்படி வாழ வேண்டும், மக்கள் மத்தியில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சில சஹாபாக்கள் வந்து கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்களோட மக்களாக நீங்கள் இருங்கள், மக்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், மக்கள் மீது அன்பு செலுத்துங்கள், ஒற்றுமையாக சேர்ந்து இருங்கள், யாரு பிரிந்து வாழுகிறார்களோ அவர்களை சேர்த்து நீங்கள் வாழ வைங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம அப்படித்தான் வாழணும். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான் அல்லவா, வாத்தியுல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸஹு ஃபதப்ஷலு வதஹப ரீஹுக்கும் வஸ்பிர் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், கருத்து வேற்றுமை கொள்ளாதீர்கள். அவ்வாறு கருத்து வேற்றுமை கொண்டால் நீங்கள் கோழையாக மாறிவிடுவீர்கள், உங்களுடைய பலம் போய்விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். நம்ம தனியா இருந்தால் நம்ம எதுவும் சாதிக்க முடியாது. ஒன்றாக இருந்தால் பல சாதனைகள் நாம் செய்யலாம். 10 பேர் இருந்தாலும் எதிர்கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துருச்சு என்றால் இன்னைக்கு தனியாக ஒதுங்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயம் அப்படித்தான் அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய சமுதாயம் அப்படித்தான் அழிந்து கொண்டு இருக்கிறது. நான் ரொம்பவும் கவலைப்பட வேண்டும். எல்லா நபர்களும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளும் போது கூட விடிந்தால் போர்க்களம், எந்த எதிரிகளோடு நாம் போர் செய்கிறோமோ அந்த வீட்டில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு உணவு உண்டார்கள். விடிந்தால் போர்க்களம், அதே வீட்டில் உள்ள எதிரி தான் என்னை எதிர்கொள்ள போகிறார். அப்படி இருக்கும்போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எதிர்கொள்ளக்கூடிய வீட்டிலே கூட மாட்டு மத சகோதரர்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு போராட்டம் ஒன்று செஞ்சு நம்முடைய உரிமைக்காக ஒன்று போராட்டம் செய்கிறோம் அப்படின்னா மாட்டு மத சகோதரர்கள் வந்து சேர்ந்து கலந்துக்கிறாங்க. ஏன்? அவர்கள் என்னுடைய இனம், என்னோட நண்பர்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய குடும்பத்துடைய வாரிசு என்று சொல்லி நம்முடைய இணைந்து கொள்கிறார்கள். இது யார் உண்டாக்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கிய சமூக நல்லிணக்கம். அந்த ஒற்றுமை நம்மகிட்ட இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மன்னர் வருகிறார், இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மன்னர் வருகிறார். வரும்போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னருக்கு மரியாதை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய தோல்ல கடந்த துண்டை எடுத்து விரித்து அதில் அமர வைத்து உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு என்று கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு மாற்று மத மன்னராக இருந்தாலும் கூட அந்த ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். ஒரு கரத்தில் அவர்கள் ஒன்றாக இணைந்து கொண்டார்கள். சில காலங்கள் கழிந்தது. அதே மன்னர் இடத்தில் ஒரு சஹாபி மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருக்கிறார். ஜனாதிபதியாக இருக்கும் போது அதே ஒரு மன்னர் அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதியை பார்ப்பதற்காக வருகிறார். வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாதிபதிக்கு, முன்னால் உள்ள ஜனாதிபதிக்கு எப்படி நபி அவர்கள் மரியாதை கொடுத்தார்களோ, அவர் பக்கீர் ஆயிட்டாரு, காலம்ல முடிஞ்சிருச்சு, ஏழையாக இருந்தவர்கள் அவரை சந்திக்க வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கண்டிப்படுத்தினார்களோ அதே போன்று அங்கிருந்த அந்த சஹாபி கீழே இறங்கி வந்து தன்னுடைய தோளில் இருந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அவர் அமர வைத்தார். சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்கள் இப்போது ஜனாதிபதியாக இருக்கீங்க, நான் ஜனாதிபதியாக இருக்கும் போது நான் உங்களை ஏசினேனே, உங்களை திட்டினேனே, உங்களை கேவலப்படுத்தினேனே, அதையெல்லாம் மறந்துவிட்டு உங்களுடைய தூதர் எனக்கு எப்படி கண்ணியம் கொடுத்தாரோ அதே போல ஒரு கண்ணியத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்களே என்று சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அப்பனா என்ன? ஒரு சமூக நல்லிணக்கம், ஒரு ஒற்றுமை, ஒரு நபர் இஸ்லாத்து வரக்கூடிய அளவு கொண்டு போகுது என்றால் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் அந்த ஒற்றுமை இல்லாமல் இன்னைக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி நிறைய நபர் குடும்பத்தில் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எதுக்கு பிரிவினை? நாளைக்கு அல்லாஹ் கேட்க போறானா ஏன் பிரிஞ்ச? அல்லாஹ் கேட்பான், நீ எதுக்காக வேண்டி பிரிந்தாய்? நான் ஒரே இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின் அனைவருக்கும் சகோதரத்துவம் தான், எல்லா நபர்களும் ஒற்றுமையாகத்தான் வாழ வேண்டும் அல்லாஹ்வும் ஆசைப்படுகிறான். ஆனா இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி
தெரு சண்டைக்காக வேண்டி, ஊர் சண்டைக்காக வேண்டி, குடும்பத்தோடு சண்டைக்காக வேண்டி எல்லாம் இன்னைக்கு எல்லா நபர்களும் பிரிந்து கொண்டு கிடக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே அழகான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் ஹில்லி இஹ்வானன் அலா சுரூரி முத்தகாபிலீன். மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களில் இருந்து கோத்திரத்தை வேற்றுமை நாங்கள் நீக்கி விடுவோம். எல்லோரும் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் முகத்தோடு ஆனந்தமாக இருப்பார்கள். யாரு தெரியுமா? ஒற்றுமையோடு யாரு சேர்ந்து வாழுகிறார்களோ. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், யாரு ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு பிரிவினை இல்லாமல் எல்லா நபர்களோடு மாற்று மத சகோதரர்களோடு எல்லா இணக்கத்தோடு யார் ஒரு அணியில் ஒன்றாக ஒற்றுமையாக யாரு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு நிறைய இயக்கங்கள் பல இயக்கங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஒவ்வொரு இயக்கமாத்தான் வருகிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் அல்லவா, உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் தர்காக்களை எடுப்பதற்கு முன் வந்து விட்டார்கள். நிறைய இடங்கள்ல தமிழகத்தில் நிறைய இடங்கள் தர்காக்களை இடிப்பதற்கு உள்ள வந்து விட்டார்கள். சில தர்காக்கள் இடித்து விட்டார்கள், சில பள்ளிவாசல் இடித்து விட்டார்கள். காரணம் என்ன? புறம்போக்கு இடம் அப்படிங்க. ஏண்டா 50 வருஷமா 1000 வருஷமா நின்ற வாழ்ந்த ஒரு குடும்பம் ஒரு பரம்பரையாங்க இருக்குது, கேட்டா புறம்போக்கு இடம் அப்படிங்கிறான். நம்முடைய சமுதாயம் எங்க போச்சு? நம்முடைய பலம் எங்க போச்சு? இல்லையே, பலம் குறைந்து விட்டது. ஒற்றுமையாக ஒரு கரம் ஏந்தி ஒரு அணியில் ஒன்றாக நிறுந்தும் என்றால் நம்முடைய பள்ளிவாசல்களையும் நம்முடைய மதரசாக்களையும் நம்முடைய தர்காக்களை பாதுகாத்து விடலாம். இன்னைக்கு இல்லையே, அங்கேயும் இடிச்சுட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன? எங்கேயோ பள்ளிவாசல் இடிக்கிறாங்க, என்ன செஞ்சுட்டு போறாங்க? யாரோடைய பள்ளிவாசங்க, யாரோடைய தர்காங்க, யாரோடைய மதரசாங்க? நம்முடைய முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு மன்னர்கள், நம்முடைய இஸ்லாமிய நபர்கள் நம்முடைய கல்விக்காக வேண்டி, மருத்துவத்துக்காக வேண்டி, பொது நலத்துக்காக வேண்டி, நிக்காவுக்காக வேண்டி வக்ஃப் செய்த இடத்தை ஃபுல்லா நல்லவாயம் சம்பாதிச்சு நாராவாயம் திங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா சொத்துக்களையும் அபகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எங்க ஒற்றுமை எங்க போச்சு? நம்முடைய முன்னோர்கள் சம்பாதிச்ச அந்த சொத்து, அந்த பள்ளிவாசலுக்குள்ள இடம், தர்காக்குள்ள இடம், மதரசாக்குள்ள இடம் எல்லாம் எங்க போச்சு? நம்மளை விட்டு கைமாறி போச்சு. ஒற்றுமையோடு நாம் இருந்திருந்தால், எல்லா செயல்பாடுகளையும் நாம் ஒன்றாக இருந்திருந்தால் நம்முடைய இயக்கத்தை நாம் பாதுகாக்கலாம், நம்முடைய பள்ளிவாசலை பாதுகாக்கலாம், நம்முடைய மதரசாக்களை பாதுகாக்கலாம், நம்முடைய ஊர் மக்களை பாதுகாக்கலாம், நம்முடைய நாட்டை பாதுகாக்கலாம். நீங்க அந்த ஒற்றுமை இல்லையே. அந்த ஒற்றுமை இல்லாமல் தான் இன்னைக்கு சைத்தான்கள் ஓநாயை போல உள்ள வந்து நம்முடைய சமுதாயத்தை அழிப்பதற்கும் முன் வந்து விட்டார்கள். ஆணையும் பெண்ணையும் அழிப்பதற்கு முன் வந்து விட்டார்கள். கேட்கிறோம், இன்னைக்கு நம்மகிட்ட இருந்த ஒரு பலம் இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அணியில் என்று எல்லா போர்க்களத்திலும் களம் கண்டவர்கள், எல்லா போர்க்களத்திலையும் ஒற்றுமையாக நின்று வெற்றியை கண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நம்ம எந்த வெற்றியுமே பார்க்க முடியலையா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலத்தை நம்ம தான் காட்ட வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை யாராலும் அசைக்க முடியாது. நாம் ஒற்றுமையாக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய பலம் நம்மளுக்கு கிடைக்கும். யார் ஒற்றுமை இல்லாமல் தனித்தவர்களாக யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா யதுல்லாஹ மஅல் ஜமாஅத்தி. ஜமாத் என்றா என்ன? ஒன்று சேர்றது. தொழுகையில ஒண்ணா நிக்கிறோம். நம்ம தனித்தனி நிக்கலையா? ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, நம்மோட தோளோடு வந்து நிற்கிறான். ஒற்றுமையை காட்டுகிறது. தொழுகை என்பது ஒற்றுமையை காட்டுகிறது. நோன்பு திறக்கிறோம், இஃப்தாரோடைய நேரம், மாற்று சதுர்வந்தனுக்கு அந்த இடத்தில் கலந்து கொள்கிறார்கள். அப்ப எல்லா இடத்திலையும் இஸ்லாமுடைய மார்க் என்பது ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. ஆனால் அன்னல்லாஹ லா யஜ்மஉ உம்மத்தி அவ் கால உம்மத்த முஹம்மதின் அலஸ்ஸலா அலல் அலாலதி வஹபல்லாஹு மஅல் ஜமாஅத்தி வமன் ஷத்த இலன் நார். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் உதவி ஒன்றுபட்டு செயல்படுவதனால் இருக்கிறது.
நம்மெல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட்டா, ஒற்றுமையோடு இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். என் சமுதாயத்தில் வழிகேடுகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யாரு ஒன்றுபடுவதில், யாரு தனித்திருக்கிறார்களோ, ஒன்று சேராமல் ஒருங்கிணைந்து இருக்காமல் யார் தனியாக இருக்கிறார்களோ, நாளைக்கு மறுமையில் நரகத்தில் அவர் தனியாகத்தான் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு மார்க்கமும் நபி அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். நாம் எப்போதுமே ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஒற்றுமை தேவை தேவை என்று நாம் எல்லாம் வாய்க்கிலேயே பேசுறோம். அதுக்குள்ள முயற்சி இல்லை. சஹாபாக்கள் மத்தியில் இருந்தது. யாராவது நம்முடைய மார்க்கத்தை பத்தியோ, நம்முடைய இயக்கத்தை பத்தியோ, நம்முடைய குடும்பத்தை பத்தியோ யாராவது பேசினாங்க அப்படின்னா ஒரு அணியில் ஒன்றாக நின்று அமல் போர் செய்வோம். இன்னைக்கு அது இல்லை. ஆனா சஹாபாக்கள் மத்தியில் இருந்துச்சு. நம்முடைய மார்க்கத்துக்கு எந்த விதமான ஒரு விளைவும் வரக்கூடாது, எல்லா மக்களும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. ஹைபரா யுத்தக்களம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அதே முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த இன்னொரு நபர்களுக்கும் போர்க்களம், விடிந்தால் போர். அந்த இரவு கர்பலா யுத்தக்களம், அந்த இரவு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சபையில் இருந்து ஒருவர் பாங்கு சொல்லுவார், இன்னொரு சபையில் இருந்து இன்னொரு தொழுகைப்பார். அங்கு வேற்றுமை இல்லையே, ஆனால் விடிந்தால் அவர்களுக்கு போர்க்களம் கருத்து வேறுபாடு காரணமாக இருந்தாலும் அன்று இரவு இந்த அணியிலிருந்து ஒருவர் பாங்கு சொன்னார், அந்த அணியிலிருந்து ஒருவர் தொழுகை நடத்தினார். ஒரு இஸ்லாமுடைய மார்க்கம் எந்த இடத்திலும் கூட தொழுகையா இருந்தாலும் சரி ஒற்றுமை விடவில்லை, ஒற்றுமை வலியுறுத்தி பேசுகிறது. நீங்கள் ஒற்றுமையாக நீங்கள் இருங்கள், அல்லாஹ்வுடைய வேதமான கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன, வரக்கூடிய 2026 நிலைமை என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் போது நம்மளுக்கு என்ன எதிர்ப்பு வருகிறது, நம்மளை எதிர்கொள்வதற்கு யார் இருக்கிறார், நம்மை அழிப்பதற்கு யார் இருக்கிறார், நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு அப்படித்தான், எங்க போனாலும் தீவிரவாதிங்க, பஸ்ல போனாலும் தீவிரவாதிங்க, கடத்தலுக்கு போனாலும் தீவிரவாதிங்க, எங்க பார்த்தாலும் தீவிரவாதி அப்படிங்கிறான். காரணம் என்ன? நம்மளுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லை. எங்கேயாவது பாம்பு அடிச்சா இஸ்லாமிய பாம்பு வச்சாங்கிறான், எங்கேயாவது கலவரம் வந்தா அவங்க தான் கலவரத்துக்கு காரணம் அப்படிங்கிறான். இன்னைக்கு குற்றமே செய்யாமல் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய நபர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். குற்றமே செய்யாமல் இருந்தாலும் சிறையில் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். யார் போராட்டம் செய்வது? ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மதரசாக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு தர்காக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். பொது சொத்துக்கள், மாநிலங்கள், நம்முடைய முன்னோர்கள் கல்விக்காக வேண்டி, மருத்துவத்துக்காக வேண்டி, நிக்காவுக்காக வேண்டி, ஊர் மக்கள் நலங்கருதி வழங்கப்பட்ட அந்த பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஊரோடைய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் தேவை ஒற்றுமை. இந்த ஒற்றுமையா இருந்தாம் என்றால் நாம் எல்லாத்தையும் பாதுகாத்து விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, யார் ஒற்றுமையோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய நிஅமத்துகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு அருளை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில் எல்லா நபர்களோடு, எல்லா மாற்று மத சகோதரரோடு சேர்ந்து இந்த சமூகத்தில் ஒற்றுமையாகவும் சமூக நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையா ஒரு ஹரம் ஏந்தி ஒரு அணியில் ஒற்றுமையாக எந்த விதமான பிரிவினை இல்லாமல், எந்த விதமான இயக்கங்கள் இல்லாமல், எந்த விதமான கோட்பாடு இல்லாமல் ஒரே அணியில் நபியவர்கள் எந்த கூட்டம் சொர்க்கத்து போகும் என்று சொன்னார்களோ அதே மாதிரி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவருடைய தோழர்கள் பின்பற்றி வாழக்கூடிய சிறந்த ஒரு கூட்டமாக ஒற்றுமையோடு சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் இந்த உலக மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.